அதிமுகவின் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இது ஏற்புடையது கிடையாது. எப்படி 3 சிலிண்டர்? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மானியம் கொடுக்கறத கூட இப்போ நிறுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறாங்களே அது நிறுத்திருக்காங்க. அது நிறுத்தக்கூடிய பட்சத்தில் எப்படி 3 சிலிண்டர் கொடுப்பேன்? இன்னைக்கு 465 ரூபாய் 500 ரூபாய் இருந்த சிலிண்டர் இன்னைக்கு 1000 ரூபாய். சிலிண்டரோட காஸ்ட் ஏறிட்டு தான் போயிருக்கு. பெட்ரோலோட காஸ்ட் ஏறிட்டு தான் போயிட்டு இருக்கு. தேர்தல் அறிக்கையா இது இந்த மாயை புகுத்த வேண்டிய அவசியம் தேவையில்லை. அது எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இது பொருந்துன்னு நினைக்கிறேன். ஆக என்னுடைய ஒரு பொதுநலவாதியாக என்னுடைய கருத்து இலவசங்களை அது அதிகபட்சம் குறைச்சா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல கல்வி கடனை ஒழிக்கிறேன்னா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அதை செய்யலை. அடுத்தவங்க வந்தாங்க, அவங்களும் செய்வாங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செய்வாங்கன்னு சொல்லி அதை விட்டுட்டாங்க. இவங்க இப்போ ஆட்சி செய்கிறவங்க ஓரளவுக்கு செய்கிறாங்க, பரவாயில்ல. அவர் எடப்பாடி சொல்கிறது அந்த அளவுக்கு நடக்குமான்றது சந்தேகமாக தான் இருக்குது. மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமான்னா அது ஒரு 80% டவுட்டில் தான் இருக்குது. இது பல அறிக்கைகளை எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறாங்களே தவிர அரசியல் தலைவர்கள் இது வரைக்கும் அதை சரியாக செஞ்சுதான் அர்த்தம். எனக்கு நான் பார்த்ததில்லை. நானும் 30 வருஷமாக எலெக்ஷனில் ஓட்டு போட்டுட்டுருக்கிறேன். எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சொன்னதை செஞ்சது அரசியல்வாதி யாரும் இல்லை தமிழ்நாட்டில். அது ஒரு அண்ணாவாக இருக்கலாம், இல்லை காமராஜர் பிள்ளை செஞ்சுருக்கலாம். இப்போது நம்ம வர தமிழ்நாடு அரசியல் தலைவர் இந்த மாதிரி எதுவும் செஞ்சதில்லை. நான் பார்த்ததும் இல்லை. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. சொல்றவங்க எல்லாமே செய்வாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஆட்சிக்கு வரணும்னும் போது நான் இந்த இலவசம் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? யாருமே சொல்றது எதுவுமே செய்யறது கிடையாது. அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க சொல்றதுல எங்களுக்கு பெருசா ஒரு நம்பிக்கை கிடையாது. அதுவும் இல்லாம முதல் சிலிண்டர் இருக்கும் போது ஒரு 400 ரூபாயில அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் விலை 1000 ரூபாய் 1200 ரூபாய் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கொடுப்பாங்களான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது மேல எங்களுக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. மக்கள் குரல் பகுதியில் சோழிங்கநல்லூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.